أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் சூரத்துன் நிசா இன்றைக்கு ஓதப்பட்டது. பெண்கள் என்ற பெயரில் தனியாக ஒரு அத்தியாயம், பெண்களை பற்றிய நிறைய சட்டங்கள், நிக்காஹ் மற்றும் தலாக் குறித்த சட்டங்கள், பாகப்பிரிவினையினுடைய சட்டங்கள், பலதார மனம் பற்றிய சட்டங்கள், இப்படி நிறைய சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு சூரா சூரத்துன் நிசா, பெண்கள் என்கிற அத்தியாயம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வல்லமை பாகப்பிரிவினைகளை குறித்து, சொத்துக்கள் பங்கு செய்வது சம்பந்தமாக எனக்கு ஓதப்பட்டது 2 வசனம். அநேகமாக இந்த 2 வசனத்திற்குள்ளே உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்களுக்கும் அல்லாஹ் வழி சொல்லி விடுகிறார். யார் யாருக்கு எவ்வளவு, 2 வசனம் தான். ஒரே ஒரு சின்ன சட்டம் நாளை ஓதுகிற போது இன்ஷா அல்லாஹ் வரும். 2 ஆயத்தில் உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் சொத்து சொல்லணும். திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அந்த 2 ஆயத்தை விரித்து கிதாப் எழுதியவர்கள் பெரிய பெரிய வால்யூம்களை எழுதி வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய தொகுப்பு வாரிசுரிமை சட்டங்கள். ஆனா அல்லாஹ் பயன்படுத்தியது 2 வசனம். மகனுக்கு எவ்வளவு, மகளுக்கு எவ்வளவு, சகோதரிக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, கணவன் எவ்வளவு, தாத்தாவுக்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு, எல்லாம் வந்துச்சு 2 வசனம். எனவே பாகப்பிரிவினை குறித்து திருக்குர்ஆனுடைய பார்வையில் சில விஷயங்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் செய்தி, வாரிசுரிமையை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இடையிலே ஒரு சட்டத்தை வைத்து இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவா? இது பெரிய அருட்கொடை, அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடை. நினைச்சு பாருங்களேன், எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட்ல அப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்குவோம். எந்த ஆள் மூத்தா போனாலும் அந்த ஆளுடைய சொத்தை போனா கவர்மெண்ட் எடுத்துக்குவோம். அப்படி ஒரு சட்டம் வச்சிருந்தா அதிகமா சம்பாதிக்கவே மாட்டோம். மௌத்தா போ நைட்டு படுக்கிறப்போ பயமா இருக்கும். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதனால ஒரு லிமிட்டோடவே வாழ்க்கையை பயணம் பண்ணிட்டு இருப்போம். ஒருவேளை அரசாங்கம் எடுத்துக்கொள்வது என்று வைத்தால், அப்படி வைக்காம நீ சம்பாதித்தது உன் வாரிசுகளுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு சட்டம் வைத்ததன் மூலம் உழைப்பி சம்பாதிப்பில் இந்த விஷயங்களில் எல்லாம் ஆர்வம் ஊட்டுகிறான் அல்லாஹ். எப்ப நான் சம்பாதிப்பது என் மகளுக்கு போகும், என் மகளுக்கு போகும் என்றெல்லாம் அல்லாஹ் வைத்தானோ அப்போதுதான் 4 காசு சேர்க்க வேண்டும், 4 காசு சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் மனிதன் உழைப்பிலே தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார். எனவே வாரிசு உரிமை என்பது, பாகப்பிரிவினைக்கான வழி வைத்தல் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். இது முதல் விஷயம். 2வது விஷயம், பங்கீட்டை அல்லாஹ் தனது கையிலே எடுத்துக்கொண்டார். நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கல. நிறைய விஷயம் நாமளா முடிவு பண்ணா விளங்காதுங்கிறதுனால அவனே கணக்கு போட்டு சொல்லிடுறான். எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுத்துரு, அவ்வளவுதான், உன்னுடைய சொத்துல இருந்து இப்படி இப்படி போகும். அது ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களே முடிவு செய்யலாம் என்று விட்டுவிட்டால் உலகத்திலே நீதமாக சொத்து பிரிவினை என்பது நடக்காது, பாகப்பிரிவினைங்கிறது நடக்காது. அதனால்தான் அல்லாஹ்வாக ஒரு கணக்கு சொன்னான், யார் யாருக்கு எவ்வளவோ என்கிற கணக்கை. சில விஷயங்கள்ல இந்த கணக்கு மட்டும் நம்மள்ட்ட ஆண்ட விடுறதே இல்லை. தொழுகையில எத்தனை ரக்காத்து தொழுகணும் நாம முடிவு செய்ய முடியாது. ஜகாத்துல எவ்வளவு கொடுக்கணும் நாம முடிவு செய்ய முடியாது. நோம்புடைய டைமிங் என்ன நாம முடிவு செய்ய முடியாது. ஹஜ் எந்த பீரியட்ல எந்த மாசத்துல போகணும் நாம முடிவு செய்ய முடியாது. கடமைகள் எல்லாத்திலையும் அவன் சிலத கையில எடுத்துட்டான். நான் சொல்ற அளவுல செய்ய, நான் சொல்ற எண்ணிக்கையில பண்ணிரு. அது மாதிரியே வாரிசுரிமையிலையும் ஆணுக்கு எவ்வளவு, பெண்ணுக்கு எவ்வளவு, சகோதர சகோதரிகளுக்கு உண்டா, மனைவிகளுக்கு எவ்வளவு, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருந்தா எப்படி, எல்லா விஷயமும் இறைவன் முடிவு செய்து குர்ஆனிலே அறிவித்து விட்டார். அந்த வாரிசுரிமை இன்னைக்கு ஓதன 2 வசனத்துல முதல் வசனத்தினுடைய கடைசியில
அவன் ஏன் முடிவு பண்ணா நம்மள்ட்ட ஏன் ஒப்படைக்கலைங்கிறதுக்கு அழகான ஒரு வார்த்தை சொல்றான். அபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததுரூன ஐயுகும் அக்ரபுலகும் நஃபன். உங்களுக்கு யாரு பலன் தருவார்கள் என்று உங்களுக்கே தெரியாது. அதனால நீ முடிவு பண்ணாத, நான் பண்ணிக்கிறேன். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை, யாருக்கு அதிகமா கொடுக்கலாம் குறைவா கொடுக்கலாம் என்பதை இதையெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய தெரியாதவர்கள், நீங்கள் அறிய மாட்டீர்கள். அதனால ஃபரீதத்தம் மினல்லாஹ், இறைவனின் கடமையாக, அல்லாஹ்வின் கடமையாக நீங்கள் அறிவித்துங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த வாகப்பிரிவினை வாரிசு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சொத்து வர்றது, இந்த விஷயத்துல முக்கியமான இன்னொரு செய்தி, இது மூணாவது செய்தி என்னன்னா, பியூர் ஹலாலான பொருள் வாரிசாக வர்றது. எப்பவுமே எங்கேயாவது வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சிருந்தா, கடை வச்சிருந்தா, வேற ஏதாவது பிசினஸ்ல போட்டிருந்தா, அதுல இதுல எல்லாம் நாம ஏமாறுறதுக்கோ அவன் ஏமாத்துறதுக்கோ, அல்லது நாம ஏமாத்துறதுக்கோ அவன் ஏமாறுறதுக்கோ ஏதாவது வழிவகைகள்லாம் இருக்கும். ஒரு மையத்திடம் இருந்து ஒரு வாரிசுக்கு வருகிற சொத்து பியூர் ஹலாலான சொத்து என்று எழுதுகிறார்கள். அப்ப இந்த ஹலாலான சொத்துன்னு வரும்போது மிக முக்கியமா கவனிக்கணும், எந்த நபரும் தன் வாரிசுக்கு ஹராமான சம்பாத்தியத்தை அடுத்த தலைமுறைக்கு சொத்தாக விட்டுட்டு போக கூடாது. ஒருத்தர் வட்டியை சம்பாதிக்காருன்னு வச்சுக்கோங்க, காலம் பூரா அவர் வட்டி தான், அந்த காசு தான் இருக்கு, அவர்கிட்ட வேற காசு இல்லை. தயவு செய்து அவர் தன்னோட வாரிசுகளுக்கு அதை வச்சுட்டு போக வேண்டாம். ஏன்னா சில நன்மைகள் கபருக்கு போன பிறகு வர்ற மாதிரி சில தீமைகள் கபருக்கு போற பின்னாடி வரும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இவர் விட்டுட்டு போன காசு அடுத்த தலைமுறை செலவு பண்ணிட்டு இருக்கிற வரையும் அது வந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், தவறான சம்பாத்தியம் என்று சொன்னால் வாரிசுகளுக்கு வைக்க வேண்டாம். எனவே ஹலாலான சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டும் என்பது இங்க முக்கியமானது. நாலாவது, இந்த வாகப்பிரிவினை வாரிசுரிமை இதெல்லாம் யோசிக்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டங்களை அமல்படுத்துகிற அந்த நேரம், அன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, எல்லாத்துக்கும் சொத்தெல்லாம் கிடைக்காது. அரபு நாட்டுல ஒரு நியதி வச்சிருந்தான், ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் சொத்து, பொம்பளைகளுக்கு இல்ல. குதிரை ஏறி பழகி குதிரை ஓட்டுற அளவுக்கு பயிற்சி எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு தான் சொத்து. அதுக்கு கீழே உள்ள சில்ட்ரன்ஸுக்கு எல்லாம் சொத்து கிடையாது. போர்க்களத்திற்கு சென்று போர் புரிவதற்கு, அம்பெறிவதற்கு, குதிரையில் போவதற்கு, அதாவது ஆயுதத்தை பிரயோகிப்பதற்கு தெரிகிற அளவுக்கு எவன் வந்துட்டானோ அவனுக்கு தான் சொத்து கொடுக்கணும். அதுக்கு கீழே உள்ளவங்க எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, 18-19 வயசு வரைக்கும் கூட ஒருத்தருக்கு குதிரை ஓட்ட தெரியல, இந்த மாதிரி எதுவுமே இல்லை, அவனுக்கு வந்து சொத்து கிடையாது. இப்படியெல்லாம் தாறுமாறாக இவர்கள் சொத்துக்கு அவங்களா சில சட்டங்கள் போட்டிருந்த போதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னைக்கு நாம ஓதுற இந்த 2 வசனம் இறங்குகிறது. இனிமேல் இந்த முறை பிரகாரம் தான் தர வேண்டும். ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் சொத்து உண்டு. பருவம் அடைந்தவனுக்கெல்லாம் குழந்தையாக இருந்தாலும் கொடுக்க வேண்டிய சொத்து உண்டு. அதுவரை பராமரித்து வைத்து அந்த குழந்தை பக்குவத்திற்கு வந்த பிறகு ஒப்படைக்க வேண்டும். யத்தீம்களுக்கு கூட சொத்து இல்லை என்று நகர்த்த முடியாது, அவர்களுக்கு சேர வேண்டியதை வைத்திருந்து பக்குவம் வந்த பிறகு தர வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் இறங்கியது. இது பாகப்பிரிவினுடைய சட்டங்கள். பாகப்பிரிவினைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கவனிக்கணும், எங்க மௌத்தாயிட்டாலும் சரி 4 விஷயம் முக்கியமானது. 4 விஷயம். மௌத்தான உடனே மௌத்தானவர் சொத்து விட்டுட்டு போயிருக்காரு, அவருடைய செலவில் இருந்தே கஃன் தஃபன் செய்யலாம். வேற யாராவது மக்கள் செஞ்சாங்க, அது வேற. ஒரு மையத்துக்கு முதல் கடமை, அவர் மௌத்தானதற்கு பிறகு அவர் சொத்தில் இருந்து, அவருடைய காசு பணத்தில் இருந்து கஃன் தஃபனுடைய வேலை, அடக்க செலவுகள், கஃன் துணி, இந்த மாதிரி உள்ள செலவுகள்லாம் ஒண்ணு. இரண்டாவதாக அவர் கடன்கள் விட்டு போயிருக்கிறாரா என்று பார்த்து அந்த கடன் அடைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது மொத்த 4 விஷயம். 4வது தான் சொத்து பிரிக்கிறது. முதல் விஷயம், கஃன் தஃபன் செலவுகள் எல்லாம் அவர் காசில் இருந்து. இரண்டாவது, அந்த காசில் இருந்து எடுத்து கடன் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும். இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும், மகர் மனைவிக்கு கொடுக்காம இருந்தாருன்னா அது கடன். அதான் ஃபர்ஸ்ட் கடன். முதல்ல மனைவிக்கு மகர் கொடுக்கணும். இப்போலாம் பரவாயில்ல கொடுக்குறாங்க, அந்த காலத்துல தவணைன்னு தானே எழுதுவாங்க. எல்லாத்துக்கும் ரொக்கம் கொடுத்துட்டு நிக்கா புஸ்தகத்துல மகர் தொகை 501 ரூபாய் தவணை, அவர் போட்டிருக்கிற ஷூ 1000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து வாங்கிப்பாரு.
அவர் போட்டுக்கிற மாலை 1000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து வாங்கியிருப்பாரு. எல்லாருமே ரொக்கம், காரணம் யாருமே நிச்சயம் கிடையாது. இப்ப எதுல தவணை? அல்லாஹ் கொடுக்கிறது எது? மகர் தொகை எழுது, சும்மா மகர் தவணை. நீண்ட காலமாகவே தவணை எழுதி வந்தார்கள். அந்த மகர் தவணையில இருந்ததுங்கிறது பெரிய அவமானம். ஆனா அது நீண்ட காலமாக இருந்திருக்குது. இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு. பயங்கரமான சட்டை நடந்திருக்கு கல்யாணத்துல. ஒரு கல்யாணத்துல மகர் இவ்வளவு வேணும், மகர் அவ்வளவு வேணும். டமாங்க எழுதிச்சார் மாப்பிள்ளையோட அத்தா. எழுதியா எவ்வளவு எழுதுங்கிற, அது 10,000 வேணும். எழுதியா 10,000 ரூபாய். எதுவா ஒருத்தர் கேட்டாரு, என்ன இவ்வளவு நேரம் 100-200க்கு எழுதிட்டு இருந்தீங்க, திடீர்னு 10,000? எழுதுறதுக்காக கேட்கிறான், கொடுக்கறதுக்காக கேட்கிறான். அது எழுதுறதுதானே, எழுதி வை. நிறைய புத்தகங்களில் மகர் என்பது எழுதப்பட்டதாகவே இருக்கிறது. இதுல இன்னொரு கேவலம் என்ன தெரியுமா? அந்த புருஷன் மௌத்தா போன பிறகு பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு மகருக்கு மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. அது அழுது தொழுது அப்படியே ஆர்ப்பரிச்சு தலைவரிக்கு ஒரு தோட வந்து நின்றுட்டு இருக்குமல்ல, சொல்லு மகர் மன்னிச்சுட்டேன்னு சொல்லு, மகர் மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அது அழுதுகிட்டே அதை ஒரு ஒப்பாரியா எடுத்து எங்க நான் மகர் மன்னிச்சுட்டேன்னு ஆரம்பிச்சு அது ஒரு அழுகையா போகும். முதல்ல மகர மன்னிச்சுட்டேன்னு ஒரு மனைவி மௌத்தான பிறகு சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம். அது மையத்து ஆன உடனே கஃன் தஃபன் செலவு 1, கடன் 2, 3வது அவர் வசியத்து செஞ்சிருக்காரான்னு பார்க்கணும். வசியத்து அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சொன்ன இந்த கணக்கு போக இன்னொரு உரிமை இருக்கு. என்னன்னா சொத்துல 1/3, 3ல ஒரு பாகத்தை நான் விரும்பினவங்களுக்கு கொடுக்கலாம். அது அல்லாஹ் சொன்ன பிரகாரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்முடைய உரிமைக்காக ஆண்டவன் கொடுத்திருக்கான். நான் ஒரு எத்தீமுகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் அனாதை இல்லத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு மதரசாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது என்னுடைய சொத்து லிஸ்ட்லயே வராம ஆனா எனக்கு ரொம்ப நெருக்கமாக என்னை பார்த்து கொண்ட யாருக்காவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வசியத் அப்படின்னு லிஸ்ட்ல இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் முஸ்லிமுக்கும் 1/3 வரைக்கும் அவர் விரும்பியவர்களுக்கு வசியத்து செய்யலாம். 1/3க்கு மேல செய்யக்கூடாது. 1/3க்கு மேல செஞ்சா அசல் வாரிசுகளுக்கு பாதிப்பு. அதனால அல்லாஹ் அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்கான். உன் சொத்துல 3ல ஒரு பங்கு வேணா கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. இது 3வது. இதை நிறைவேற்றணும். இதுக்கு அப்புறம் தான் இருக்கிற சொத்துக்களை 4வதாக பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த பிரிப்பது என்று வருகிற போது பெரும்பாலும் மார்க்க சட்டப்படி பிரிக்கிற வீடுகளில் சண்டை இல்லை. மார்க்க சட்டப்படி அல்லாஹ் சொல்லுகிறபடி பிரித்து விட்டால் சண்டை இல்லை. பொதுவாக சகோதரிகளுக்கு இடையிலேயே சண்டை எது தெரியுமா? அவங்க அத்தா சொத்து எதுவும் இல்ல வைக்காம போயிட்டாருன்னா கடைசி வரை மகபத்தோட இருக்கிறாங்க, பிரியமா இருக்கிறாங்க. கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லாம் அப்புறம் அந்த சின்ன சொத்துல தான். அது நம்முடைய மக்கள் சண்டை போட்டுக்குவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வைக்காம போயிருந்தே நல்லதா தெரியும். ஏன்னா வைத்த வீடுகளில் எல்லாம் அப்படி பார்க்கிறோம். ரொம்ப உயிருக்கு உயிரான சகோதரர்கள் என்னென்ன சொத்துல பிரச்சனை வருகிற போது இதுவெல்லாம் நடக்கிறது. அல்லாஹ் சொன்னபடி பிரித்து கொடுத்து விட்டால் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. பெரும்பாலும் இஸ்லாமிய சொத்துக்கள் இறைவனுடைய தூர நோக்கில் சொல்லப்பட்டது. அங்கங்க விமர்சனம் பண்ணுவாங்க நிறைய, இஸ்லாத்து மேல விமர்சனம். என்னன்னு ஆம்பளைக்கு 2 பங்கு பொண்ணுக்கு 1 பங்கு, இதெல்லாம் அநியாயமா இருக்கு இஸ்லாத்துல, இஸ்லாமிய சட்டத்துல இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம். இது இந்த நுனிப்புள் மேயறதுன்னு சொல்லுவாங்க. லேசா புத்தகத்தை படிச்சுட்டு விமர்சனம் பண்றது அல்லது வேணும்னு பண்றது. ஆழமா நீங்க போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சட்ட நூல்கள்ல வாரிசுரிமை சட்டங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 4 இடம் இருக்கு. 4 இடம். அந்த 4 இடத்திலையும் ஆணிலிருந்து பாதி சொத்து தான் பெண்ணுக்கு. 4 இடம். 7 இடம் இருக்கிறது ஆணும் பெண்ணும் சமம். 7 இடம். அதுக்கப்புறம் 10 இடம் இருக்கிறது ஆணை விட பெண்ணுக்கு அதிகம். 10 இடம். அதுக்கு அடுத்தது 20 இடம் இருக்கிறது. அங்க ஆம்பளை வாரிசே இல்ல, அவனுக்கு சொத்தே இல்ல, பொம்பளை மட்டும் தான் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சட்டத்தை உலகத்திற்கு முழுமையாக விரிவுபடுத்தி சொல்லப்படாததால் அல்லது தெரியாததால் வேணுமென்று விமர்சனம். ஆம்பளை சொத்துல பொம்பளைக்கு பாதிங்கிறது 4 இடம். சுமார் 20 இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் ஆம்பளைக்கு சொத்தே இல்லை. அதெல்லாம் வாரிசுரிமையினுடைய பாகப்பிரிவினுடைய விரிவான நூல்கள்ல வரும்.
பிராக்டிக்கலா யோசிச்சா ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன உதாரணம், ஒரு 3 லட்சம் ரூபாய் விட்டுட்டு போயிட்டார். யாரோ மூத்தா போயிட்டார். ஒரு பையன் ஒரு பிள்ளை. எப்படி பிரிக்கணும்? மார்க்கெட் செட்டப் படி ஆம்பளைக்கு 2 பங்கு, பொண்ணுக்கு 1 பங்கு. பையனுக்கு 2 லட்சம், பொண்ணுக்கு 1 லட்சம் பிரிச்சாச்சு. இதான் பயங்கரமா பேசுறாங்க. இப்படி எல்லாம் அநியாயமா இருக்க, ஆளுக்கு 1.5 லட்சம் சரியா தானே, ஆணும் பெண்ணும் சமத்துவம் அப்படி இப்படின்னு. இப்போ இந்த பொம்பளை இந்த பொண்ணுக்குள்ள 1 லட்சம் ரூபாய் வாங்கி அல்லான்னு வச்சிருப்பா பாக்கெட்ல 1 லட்சம் ரூபாய். இவன் 2 லட்சத்தை வாங்கிட்டு ஆனா அதுல அவனை கட்டி கொடுக்கற வேலையை அவன் தான் பார்ப்பான். வீடு கட்ட வேண்டியது இருக்கும், அவன் தான் பார்ப்பான். அத்தா அம்மாவை எல்லாம் மருத்துவம் பார்க்க வேண்டியது இருக்கும், அவன் தான் பார்ப்பான். ஒரு ஆண் மகனுக்கு தரப்பட்டிருக்கிற 2 லட்சம் என்பது பல்வேறு செலவுகளால் கரைந்து கொண்டே போகும். பெண்ணிட்ட கொடுத்த 1 லட்சம் அப்படியே பிக்ஸ்டா இருக்கும். 1 லட்சம் இதுல அவன் செலவுல கல்யாணம் பண்ணி வைப்பான்ல, இந்த பிள்ளைக்கு வர்ற மாப்பிள்ள மகரா 1 லட்சம் ரூபாய் கொடுப்பான். மகர் தொகை 1 லட்சம் ரூபாய். ஆல்ரெடி தந்தை சொத்துல 1 லட்சம் ரூபாய் வாங்கி மடியில வச்சிருக்கு. இனி மகரா வந்த 1 லட்சத்தையும் வாங்கி வச்சுக்கும். பெண் எந்த சொத்து கொடுத்தாலும் அவள் மீது செலவழிக்கிற கடமை எங்கேயுமே இல்லை. ஆணுக்கு அதிகம் கொடுத்திருப்பது ஏன் என்றால் செலவழிக்கிற கடமை அவன் மீது உண்டு. அவன் தான் செலவழிக்கணும். வீட்டில் இருக்கிறவர்களுக்கு செலவழிக்கணும். திருமணத்திற்கு பின்னால் என்றால் மனைவிக்கு செலவழிக்கணும். மனைவி எங்காவது செலவழிப்பாளா? இல்ல. இந்த மார்க்கத்தில் மனைவிக்கு செலவே இல்லை. பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட சம்பளம் கூடுறான்னு கணவன்கிட்ட வாங்கலான்னு இருக்கு. கணவன்கிட்ட நீ ஊதியம் கொடுத்தாதான் நான் பால் கொடுப்பேன் என்று ஒரு பெண் சொல்ல உரிமை உண்டு. மொத்தத்தில் இவள் காசு கரைவதே கிடையாது, ஆணின் காசு கரைந்து கொண்டே இருக்கார். இப்படி எல்லாம் ஆழமாக போய் பார்க்கிற போதுதான் இறைவன் வகுத்திருக்கிற அந்த சட்ட நியதிகளில், வாரிசுரிமை சட்டங்களில் இருக்கிற அல்லாஹ்வாக வைத்திருக்கிற அந்த நியதி புரியும். வம்ச வழியாகவும் சொத்துக்கள், திருமண வழி சொந்தங்களிலும் சொத்துக்கள், 2 வழியில சொத்துக்கள் வரும். வாரிசுரிமை வருவதனால இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். இன்னொன்று 3 விஷயம் இருக்கிறது. சொத்தே இல்லாமல் செய்துவிடும். சொத்தே இல்லாமல் செஞ்சிடும். நம்பர் 1, அதுல அடிமை யாராவது இருந்தால், ஆண்களோ பெண்களோ, ஒரு காலத்துல போர்க்களம் அது இது அடிமைகளா இருந்தா, இப்ப அது இல்லை. அடிமைகளுக்கு சொத்து இல்லை. எல்லா காலத்திலையும் கொலை செய்தால் சொத்து இல்லை. தகப்பனார மகனே போட்டாருன்னு வச்சுக்கோங்க, காசுக்காக சொத்துக்காக. இந்த மகனுக்கு அந்த தந்தைக்கு இருந்து சொத்து கிடையாது. கொலை நடந்தால் சொத்து இல்லை. இது 2. 3வது, மத வேற்றுமையில் சொத்து இல்லை. பிற சமயத்தவர்களுக்கு ஒரு முஸ்லிம் வாரிசாக முடியாது, ஒரு முஸ்லிமுக்கு வேற சமயத்தவர்கள் வாரிசாக முடியாது. இது மார்க்கத்தினுடைய தெளிவான சட்டம். எப்போ சமய ரீதியாக இவன் கலிமா சொன்ன இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவனாக ஏற்றுக்கொண்ட நிலையில் இவனுக்கு அடுத்த அதை மறுக்கிற அல்லது இணை வைக்கிற இறைவனுக்கு வேறு தெய்வங்களை இணையாக கற்பிப்பவர்களிலிருந்து சொத்து வரக்கூடாது. எனவே ஒரு முஸ்லிம் எந்த காபிருக்கும் வாரிசாக மாட்டான், ஒரு காபிர் எந்த முஸ்லிமுக்கும் வாரிசாக முடியாது. இந்த 3 சொத்தை தடுக்கக்கூடியவைகள். இப்படியெல்லாம் பாக பிரிவினுக்கு நிறைய சட்டங்கள் பேசப்பட்டிருக்கிறது குர்ஆனிலும் ஹதீஸிலும். அனைத்துமே நாம ஒருவேளை சொத்து பிரித்துக் கொள்வது என்று அனுமதித்திருந்தால் உலகம் முழுக்க எல்லா குடும்பங்களிலேயும் சண்டைகளும் பிணக்குகளும் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைத்துவிடும் என்ற காரணத்தால் தான் அல்லாஹ்வாக ஒரு கணக்கு போட்டு கொடுத்து விட்டார். இந்த ரீதியில தான் காரணம். ஆனா அதையெல்லாம் தாண்டி நாம என்ன பண்றோம் தெரியுமா? பெண்களுக்கு சொத்து கொடுக்கறது இல்லை. பல இடங்கள்ல சரியா கொடுத்துறாங்க, சில இடங்கள்ல சொல்றோம் உங்களை தான் படிக்க வச்சோம்ல, உங்களை தான் கட்டி கொடுத்தோம்ல, உங்களுக்கு தான் இத்தனை பவுன் போட்டோம்ல, அதனால இப்ப ஏன் வர்ற, இந்த ஆளுக்கு 50,000 ரூபாய் பிடிச்சிக்கோ, நீ வெளியே போயிரு, செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கிற சொத்தை பசங்க மட்டும் பிரிக்கிறது. ஒரு வகையில இது உங்களுடைய விவாதங்களின்படி நியாயமாக தெரிந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறபடி பெண்ணுக்கு எவ்வளவோ அவள் தாயாக இருக்கிற போது, அவள் மகளாக இருக்கிற போது, அவள் சகோதரியாக இருக்கிற போது, அவள் மனைவியாக இருக்கிற போது அவளுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துதான் ஆகணும். இதுல நாமளா ஒரு உடன்படிக்கையை வச்சுக்கிட்டு பெரும்பாலான வீட்டுல அதான் நடக்கும். என்னன்னா பொம்பளையில எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஃபர்ஸ்டே பேசிடுவாங்க. எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நல்லா தான் இருக்கிறீங்க, நாங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, எல்லாம் வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும்,
இன்ஷால்லா உங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு போட்டு 1 கோடி சொத்தை இவங்க ஆம்பளை பசங்க மட்டும் பிரிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு வகையில் இறைவன் தந்திருக்கிற அந்த கணக்கீட்டு முறைக்கு எதிரான மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் சொன்ன பாக பிரிவினைகளின் பிரகாரம் நடக்கிற போது குடும்பத்தில் பிணக்குகள் வர வாய்ப்பில்லை. இந்த சட்டம் மட்டுமல்ல, ஷரியத்தினுடைய எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் பின்பற்றி வாழுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சென்னை